இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். ஏன்னா அவங்க 4 வருஷமா மக்களுக்கு எதுவுமே செய்யல. தேர்தல் அறிக்கையில சொன்னோம், நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சது மாதிரி எதுவுமே தெரியல. செய்வதா இருந்தாக்கி இப்பவே மகளிர் உரிமை தொகை அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னும் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருந்தா அவங்க ஏன் இப்ப வீடு வீடா போய் கேட்கணும்? ஒருவேளை நீதிமன்றம் அதை கருத்துல கொண்டிருக்கலாம். ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் பரப்புவதுங்கிறது தேர்தலை சந்திக்கிறதுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துறாங்க. ஒருவேளை அதனால கூட நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சிருக்கலாம். இந்த ஓரணியில் தமிழகம் இன்னபிற தமிழக அரசோட திட்டங்கள் எல்லாத்திலையும் முக்கியமா பொதுமக்களுடைய மொபைல் எண் வாங்கப்படுகிறது. அந்த மொபைல் எண்ணுக்கு தான் இந்த ஓடிபி வருது. பொதுவாகவே எதிர்கட்சிகள் இந்த மொபைல் எண்ணை வச்சு மொபிலைஸ் பண்ண முடியும் தங்களுக்கு ஆதரவா அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. ஓகே, அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து? அதாவது தேர்தல் நேரங்கள்ல தான் இந்த மாதிரி வீடுல போய் அதை செய்யறோம் இதை செய்யறோம், உங்களுக்கு காலுக்கு கொலுசு போடுறோம், கைக்கு வளையல் போடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப முதலமைச்சர் அரசாங்க அதிகாரிகளே, மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையே இன்னைக்கு எதற்காக வேலை வாங்குற மாதிரி தெரியுது. அதாவது அரசாங்க பணத்தை தேர்தலுக்காக, தேர்தல் வருவதற்கு முன்னாலே முன்கூட்டியே செலவு பண்ற ஒரு திட்டம் இந்த திட்டம். அதனாலதான் இந்த திட்டம் வேண்டாம் தடை பண்ணிருப்பாங்க. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்கு? திமுக சாதகமா இருக்கின்றீங்களா, எதிராக இருக்கின்றீங்களா? எல்லாரும் ஒரே அணியில தான் இருக்காங்க நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இல்ல, தமிழ்நாட்டுல தமிழர்லாம் நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். இதுல வேற தனித்தனி இடத்துலயே நம்ம போய் இருக்க போறோம் அவசியம் இல்ல. இந்த வார்த்தையே அது சரியான வார்த்தையாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ மயிலாடுதுறையோட டிஎஸ்பி தனக்கா உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, ஏடிஜிபி மூலமாகவும் அவங்கள உளவுத்துறை ஐஜி மூலமா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. காவல்துறை சேர்ந்த ஒரு டிஎஸ்பிக்கே இது போன்ற நிலைமை எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜக எதிர்மறை சக்தி என்று அன்வர் ராஜா குறிப்பிட்டது தொடர்பாக செய்தியாளர்கள் நயினார் நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அன்வர் ராஜாவின் பிரச்சனை என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை, கடந்த காலங்களிலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்ததே என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்தே திமுகவினர் பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.